இரட்டை இலை சின்னம் தற்பொழுது முடக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்கள் மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார். என்ன காரணம்? நீதிமன்ற வழக்கில் மேல்முறையீடு செய்த பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் பொதுக்குழு செல்லும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது செல்லுமா செல்லாதா என்பதை நீதிபதிகள் அறிவிக்கப்படவில்லை. மேலும் பன்னீர்செல்வம் அவர்களை பொதுக்குழுவில் நீக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக சட்டசபையில் பன்னீர்செல்வம் அவர்களின் இருக்கை மாற்றப்பட வேண்டும் என்று கலவரத்திலும் ஈடுபட்டார். இதனால் தேர்தல் ஆணையத்தில் புகாரும் கொடுத்தார் பன்னீர்செல்வம் அவர்கள். 2026 வரை ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலும் துணைத் தலைவர் என்ற முறையிலும் அதிமுகவில் நான் இருக்கிறேன். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனது ஆதரவாளர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்று ஏற்கனவே கடிதத்தின் மூலமாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் என்றும் அவரது அனைத்து பதவிகளும் பறிக்கப்பட்டது என்றும் தற்பொழுது நீதிமன்றத்தின் மூலமாகவும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் தேர்தல் ஆணையத்திற்கு மாறுபட்ட கடிதங்களை அனுப்பியிருக்கக்கூடிய நிலையில் தற்காலிகத்திற்கு இரட்டை இலை சின்னத்தை முடக்கலாம் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் முடிவெடுத்திருப்பதாகவும், நாடாளுமன்ற தேர்தலில் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதிமுகவிற்குத்தான் உருவாகும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக தற்பொழுது துரோகிகள் கையில் இருக்கிறது. பணத்திற்காகவும் பதவிற்காகவும் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியடைந்ததற்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் என்ற பெரிய குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.